ரவீனா எப்போ இன்டர்வியூ கொடுப்பாங்க, அவங்க இன்டர்வியூஸே கொடுக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் லைவில் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் பர்சனலாகவும் அவங்க நிறைய கொடுப்பாங்க. அண்ட் ரவீனா சொல்கிறது என்னென்னா, எனக்கு வீட்டில் பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாலாம் என்கிட்ட நல்லா தான் இருந்தாங்க. நிக்சன் பிடிக்கும், விஷ்ணு, தினேஷ் இவங்களாமே பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் மணி வார்த்தையை லாஸ்ட்டாக சும்மா ஒப்புக்கு சப்பானியாக சொல்லுவாங்கள்ல, லாஸ்ட்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னை ஏன் இவ்வளோ 90 நாள் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு பெரிய டவுட்டு. என்னை 2-3 வாரங்கள்லேயே அனுப்பியிருக்கணுமே அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா 3வது வாரத்துலேருந்து நான் கேமே விளையாடலன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. பிக் பாஸில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சில பேர் டைமுக்கு நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அது எல்லா கட்டத்துலேயும் எல்லாரும் ஒரு சில நேரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஜோடியில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி 5ல் வந்தால் வருவேனா தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஜோடி போயிட்டுருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் என்னை பார்க்குறவங்க அவங்க ரொம்ப உரிமை எடுத்து என்னை திட்டவும் செஞ்சாங்க. சில விஷயங்கள் அவங்க வீட்டு பொண்ணாக என்னை கண்டிக்கவும் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக மணி இவங்களுடைய மேட்ரு தான் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஏன்னா இதை தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸில். அதனால் அஃப்கோர்ஸ் மக்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக நான் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் சீக்கிரமாக விரைவில் வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் மணியை பற்றி ஒரு விஷயம் எதுவுமே இதில் கேட்கப்படல. பட் பர்சனல் இன்டர்வியூஸில் கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.